பிளாஸ்டிக் பாட்டிலாங்க, அதை வச்சு ஒரு இது ஸ்னேக் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ட்ராவல் பையன். நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா கேரளாவுக்கு வந்திருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா, கேரளாவில் வெள்ளையம்பலம் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா போன்சாய் அதோடைய எக்ஸிபிஷன் நடக்குது. ஸோ 30வது வருடத்தை அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்திருக்கேன். அண்ட் இதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களை விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆக்சுவலாக போன்சாய் அந்த ட்ரைனிங் கிளாஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஒரு கிளாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 1000லேருந்து 2000க்குள்ளே வந்து இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணலாம். நம்ம உள்ளே போய் வந்து பார்க்கலாம் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே தான் வந்து ஆக்சுவலாக எக்ஸிபிஷன் நடக்குது. 2 ரூமும் வந்து வச்சுருக்காங்க. மேலே ஒரு ரூமு, கீழே ஒரு ரூமு. ஸோ மொத்தமாக நம்ம பார்த்து இன்றைக்கி என்னென்ன தீமில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒரு சங்கு அந்த இதை பார்த்துக்கலாம், சிப்பி அதே மாதிரி ஒரு தீமில் வச்சுருக்காங்க. இதுவும் சூப்பராக இருக்குது. சேம் நம்ம அந்த அம்பர்லா இது மாதிரி வச்சுருக்காங்க. அண்டு இது வந்து பேப்பர் பூ இல்லை, இது என்ன தீம்? மால்ஃபிகியா. ஆலமரத்தில் ஒரு வெரைட்டி. இந்த இது பார்க்குறது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறது. வாட்டர் ஜாஸ்மின் சொல்லுவாங்களா? பெரிய மரத்தை நீங்கள் அப்படி அசியூம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து பல கிளைகளெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது நம்ம புளிய மரம் இல்லை, ஒரு மரத்தடி அதுக்கு மேலே சூப்பர். இதுவும் நல்ல ஒரு க்ரியேட்டிவ் யோசிச்சுருக்காங்க. இது மரத்தில் மலையில் இடிஞ்சு விழுந்த மாதிரி அந்த மாதிரி பட்ட தீமா கேஸ்கட் டீ. இது நம்ம புளிய மரம். சூப்பராக இருக்குது பார்க்குறது, நல்லா இருக்குது. கீழே அப்படி பச்சை பசையில் அந்த யுக்காலிப்டஸா இல்லை எது பேருனா ஏதோ ரிக்ஸியா அது இருக்குது. இந்த குரூப்னு சொல்லுவாங்க, குரூப் தானே இது? க்ளம்மா குரூப் ஸ்டைல். புளிய மரத்தை பாருங்கள் இங்கே எப்படி இருக்குன்னு. நம்ம புக்கில் எல்லாம் படிச்சிருப்போம், ஒரு காரை போகிற மாதிரி ஒரு மரத்தை குடஞ்சி வைக்கிற மாதிரி. அந்த கான்செப்டாக என்னன்னு தெரியல, பார்த்தா எனக்கு அப்படி தோணுது. இது என்ன ட்ரீ அப்படின்னு தெரியுமா? பேம்பு இருக்குல்ல, அதான் பேம்பு மரம்.
கெமிக்கல் வந்து ஊற்றி வச்சுருக்காங்க. கல் வச்சுருக்காங்க, எல்லாம் கொஞ்சம் வெரைட்டியான கல்லாக இருக்குது. ஸோ சூசகி அப்படின்னு சொல்லுவாங்க இதை. பாருங்கள், தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மலை அந்த மாதிரி ஒரு தீம். அதுக்கு உதாரணம் வந்து இதை சொல்லலாம். ஸ்டெப்பாக வந்து இருக்குது. நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், பஸ்ஸுலாம் போகும்போது ரோட் சைடு வித்தியாசம். இது ஃபுல்லாக வுட்டு தானா? நேச்சுரலாக வர்றதா இப்படி? கிஃப்ட் வுட் ஆர்ட் சொரன்றது. ஃபேஸ் ஆஃப் ஏலியன். இதெல்லாம் வுட் ஆர்ட். பார்க்க முருங்கை மரம் தான் இருக்கேன்னா இல்லை, அது இல்லை, வேறதோ ஒரு மரம். இந்த பேரக்க மரம் இருக்குல்ல, அதுக்கு இது மாதிரி இருக்கு. ரெயின் ட்ரீயா? மலை மரங்கள். இது இல்லையா? முள்ளு இல்லையா? ஆமாம், டக்குன்னு பார்த்தோம். எங்கே பாருங்கள், முட்டு பார்த்தா அப்படி தான் தோணும். இந்த கல்லில் என்ன இருக்குன்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த தீம் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? இது ஒரு மலை, அதுக்கு மேலே வந்து ஒரு மரம் அப்படி வளர்ந்து அதுக்கு அப்படி வந்திருக்க மாதிரி ஒரு தீம் வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. இது அப்படியே வந்து ஒரு கீழோடி வர சூப்பராக இருக்குது. இது பேரை பாருங்கள், இதை பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு. அப்பா அடிப்பொலியாக இருக்குது. ஆனால் இது வந்து சேம் அதே தான், 5 வருஷம் இதுக்கான். இதுக்கு இது ஏஜ் வந்து 5 years. காற்றுல இந்த பக்கம் அடிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும், மரக்கிளைகள் அந்த மாதிரி ஒரு தீமாக இருக்குது. அப்படி இது சூப்பராக இருக்குது. எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு பார்த்து. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ഇതൊരു ക്ലോസ്ഡ് ടെറേറിയമാണ്. ടെറേറിയം ഇതുണ്ടാക്കാൻ എന്ന് പറഞ്ഞാൽ ഇതുപോലത്തെ ബൗൾ വേണം. രണ്ടാമത് വന്നിട്ട് നമുക്ക് പലതരത്തിലുള്ള കളർ സാൻഡ് അത് ഇതിനകത്ത് യൂസ് ചെയ്തിട്ടുണ്ട്, അതിൻ്റെ ഭംഗി കൂട്ടാൻ വേണ്ടിയിട്ടാണ്. ഏറ്റവും ബോട്ടം ലെവലിൽ നമ്മളിടുന്ന ഗ്രാവലാണ്. അതെന്ന് പറഞ്ഞാൽ ഒരു റിസർവയർ പോലെ ആക്ട് ചെയ്യും. നമ്മുടെ എക്സസ് വാട്ടർ അവിടെ വന്നിട്ട് സ്റ്റാഗ്നേറ്റ് ചെയ്യും. അതിന് വേണ്ടിയിട്ടാണ് നമ്മൾ ഗ്രാവൽ ഇടുന്നത്. ആ ഗ്രാവലിൻ്റെ മുകളിലായിട്ട് ചെറിയ മെഷ്, കണ്ണി അടുപ്പമുള്ള ചെറിയ മെഷ് ഇട്ടാൽ അതിൻ്റെ മുകളിലിടുന്ന സാധാരണ ഗാർഡൻ സോയിലൊന്നും താഴേക്ക് പോകാതിരിക്കും. ഈ ഏറ്റവും അരികിലായിട്ട് നമ്മൾ ഇതേപോലുള്ള കളറ് മണ്ണ് ഇട്ടിട്ട് എന്തെങ്കിലും നമുക്കിഷ്ടമുള്ള ഡിസൈൻ കൊടുക്കാം. അപ്പോൾ കാണുമ്പോൾ ഒരു ഭംഗിയായിരിക്കും. അതിനുശേഷം നമ്മൾ ഇതുപോലുള്ള ചെറിയ ടോയ്സ്, ഇപ്പം എല്ലാ നഴ്സറികളിലും അല്ലെങ്കിൽ ഒക്കെ ഈ ടോയ്സ് വാങ്ങാൻ കിട്ടും ടെറേറിയത്തിൽ വെക്കാനായിട്ടുള്ള. അതുപോലെ ടോയ്സ് വെച്ചിട്ട് നിങ്ങൾക്ക് വേണമെങ്കിൽ പലതരത്തിലുള്ള റോക്കുകൾ അതിനകത്ത് പ്ലേസ് ചെയ്യാം, ട്രീസ് വെക്കാം. അത് നമ്മുടെ ഭാവനയ്ക്ക് ഐഡിയാസിനനുസരിച്ച് നമുക്ക് ഏത് രീതി വേണമെങ്കിലും ചെയ്യാം. ഏറ്റവും ടോപ്പിലായിട്ട് നമ്മൾ പായൽ അത് വെക്കണം. അതൊരു ലാൻഡ്സ്കേപ്പിൻ്റെ ഒരു ഇഫക്റ്റ് കിട്ടാൻ വേണ്ടിയിട്ടാണ് ചെയ്യുന്നത്. ഇത് ക്ലോസ്ഡ് ആയതുകൊണ്ട് തന്നെ ഇതിനകത്ത് നമ്മൾ ഒരിക്കൽ വെള്ളം സ്പ്രേ ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ കുറേ നാളത്തേക്ക് അതിനൊന്നും ചെയ്യേണ്ട ആവശ്യമില്ല. ഇതിനകത്ത് തന്നെ ഇവാപ്പറേഷനും കണ്ടൻസേഷനും എല്ലാം നടന്നിട്ട് അതിൽ വെള്ളം അത് പുറത്ത് പോകുന്നില്ലല്ലോ. സെല്ലോ ടേപ്പ് പോലെ അത് റാപ്പറാണ്, ഫുഡിൻ്റെ റാപ്പർ കൊണ്ട് തന്നെയാണ് അത് ചെയ്തേക്കുന്നത്. ഇപ്പോൾ ഇത്തരം കണ്ടെയ്നറുകൾ ഈ ടെറേറിയത്തിന് വേണ്ടിയിട്ടുള്ള കണ്ടെയ്നറുകൾ അവൈലബിൾ ആണ്. അതിനാണെങ്കിൽ അടപ്പ് ഉണ്ടാവും മുകളിൽ, അതുപോലെ ലൈറ്റ് ഉള്ളത് എല്ലാം അവൈലബിൾ ആണ്. ഇത് സാധാരണ നമ്മൾ ഫിഷിനെ വളർത്താൻ വേണ്ടി ഉപയോഗിക്കുന്ന ബൗളാണ് ഇപ്പോൾ ഇതിൽ യൂസ് ചെയ്തിരിക്കുന്നത്. ഇതിന് നമുക്കിപ്പം ചെറിയ തോതിലൊക്കെ ഒരു ആർട്ടാണെങ്കിലും ഒരു ബിസിനസ് ആക്കാനാണെങ്കിലും പറ്റുന്നതാണ്. പല ആൾക്കാരും വീട്ടിലിരുന്ന് ചെയ്തിട്ട് ഇതിനൊരു ബിസിനസ്സായിട്ട് ഡെവലപ്പ് ചെയ്തിട്ടുണ്ട്. ഇത് ഡോലക്ക് എന്ന് പറയുന്ന ഒരു ബൗളിലാണ് അത് ചെയ്തേക്കുന്നത്. അതൊരു ലാൻഡ്സ്കേപ്പാണ്, ഇതൊരു മൗണ്ടൈനാണ്. അതിൻ്റെ ഇത് താഴെ വന്നേക്കുന്ന ഇത് വാട്ടറിനെ റെപ്രസെൻ്റ് ചെയ്താണ് വൈറ്റ് ഇത് കൊടുത്തേക്കുന്നത്. ഇത് ഒരു വാട്ടർഫോളാണ് ഈ കാണുന്നത്. ഒരു സൈഡിൽ കൂടെ വെള്ളം ഒഴുകുന്നു. ഇതൊരു ക്ലിഫ്, ഒരു മല വന്നിട്ട് അതിൻ്റെ താഴ്വാരത്തിലിരുന്നിട്ട് ബുദ്ധൻ തപസ് ചെയ്യുന്ന പോലെയാണ് അതിനകത്ത് ഇമാജിനേഷൻ. അങ്ങനെ ഇതെന്ന് പറഞ്ഞാലും ഒരു ട്രേ ലാൻഡ്സ്കേപ്പ് തന്നെയാണ്. பெஞ்சிங் எന്നും ഇതിന് പറയാം. நம்ம இப்போ 2வது ரூமில் வந்து இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போன்ஸாக வேறு லெவலில் கொஞ்சம் பெரிய லெவலில் வந்து வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் வந்து வரிசையாக பார்க்கலாம் வாங்க. லைட் வந்து லைட்டிங் எஃபெக்ட்னால தான் உங்களுக்கு பிளர் அடிக்குது, லைட்டை விட்டு அடிக்குது. சாரி ஃபார் த இன்டரப்ஷன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
எக்ஸிபிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 30, 31, செப்டம்பர் 1 நடக்குது. ஸோ லொக்கேஷன் வந்து இதுதான். இந்த லொக்கேஷனுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாப் வந்துட்டு அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆட்டோ எடுத்து அது ஆக்சுவலாக வந்து பக்கத்துலேயே ஒரு சின்ன ஷாப் மாதிரி. ஸோ 2 rupees நம்ம பே பண்ணால் ஒரு ரெசிப்ட் மாதிரி தருவாங்க. அது வாங்கிட்டு அங்கே ஆக்சுவலாக நம்ம லொக்கேஷன் சொல்லணும். அதில் என்ன சார்ஜ் போட்டிருக்காங்களோ அதே சார்ஜ் ஆட்டோவில் வந்து உங்கள் ஆட்டோக்காரங்க வந்து வாங்குவாங்க. பட் நாங்கள் வந்து வெள்ளையம்பலம் அப்படின்னு சொன்னோம். அது ஒரு 66 rupees ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் டிரைவர் சொன்னார், நான் கரெக்டாக லொக்கேஷனில் இறக்கி விட்றேன், ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா, ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா வரும், ஓகே பிரச்சனை இல்லை, எங்களை அங்கேயே வந்து இறக்கி விடுங்க சொல்லிவிட்டு ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து இறக்கி விட்டாங்க. ஓகே மக்களே, உள்ளே பார்த்துட்டு வந்துட்டேன். எல்லாம் வேறு லெவலில் என்ன பெரிய போன்சாயெல்லாம் இருந்துச்சுல, எல்லாம் சூப்பராக வந்து இருந்துச்சு. உண்மையில் எனக்கு நல்லா பிடிச்சிருந்து. அண்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உண்மையில் வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் இவங்க ட்ரைனிங் கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் ஏஜ்டு பெர்சன்ஸாக இருந்தாங்க. அண்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ கொஞ்சம் பேர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. இன்ட்ரெஸ்டடாக உள்ளவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ட்ரைனிங் கிளாஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது கூட நீங்கள் சேர்ந்து படித்து இதே மாதிரி வந்து இது ஒரு பிஸ்னஸாக கூட வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து இதை நீங்கள் லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ விருப்பம் உள்ளவங்க கிளாஸ் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ப்ரொமோஷன் எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அது கிளாஸ் வந்து கேரளாவில் தான் நடக்குது. தமிழில் இருக்காது, இங்கிலீஷ் மட்டும் வந்து மலையாளத்தில் வந்து கிளாஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பார்த்து பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன், லவ் யூ ஆல். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ராவல் பயன். டாடா, பை பை, சி பாய்.